பல வருஷமா போலீஸ் கண்ணுல மண்ணு தூவிட்டு தலைமறைவா இருந்த ஒரு நிழலுலக தாதா கடைசியா எப்படி சிக்கினாரு? ஆபரேஷன் ஹம்சா மூலமா அவர் எப்படி ஒரு வழியா இந்தியா கொண்டு வரப்பட்டாருங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம டீட்டெயில்டா அலச போறோம். தாவூத் இப்ராஹிமோட நெட்வொர்க்ல இருந்த ஒரு மிக முக்கியமான நபர் இப்ப அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காரு. பல வருஷமா தேடப்பட்டு வந்த ஒரு டான் கடைசியா இந்தியா கொண்டு வரப்பட்டிருக்காருன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் என்ன? அத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? இவருடைய உண்மையான பேரு சலீம் டோலா. மும்பையில பிறந்து பல வருஷமா இன்டர்நேஷனல் லெவல்ல போதைப்பொருள் கடத்திட்டு இருந்த ஒரு மாஃபியா கிங். ஆனா துர்க்கியில இவரோட பேரு ஹம்சா. இப்ப இவருக்கு வயசு 59 ஆகுது. ஒரு போலி பல்கேரியன் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி ஹம்சாங்கிற அடையாளத்தோட யாருக்கும் சின்ன சந்தேகம் கூட வராத மாதிரி இத்தனை காலமா ரொம்ப சாதாரணமா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஒரு போலி அடையாளத்தை வச்சுக்கிட்டு எப்படிங்க இவரால இத்தனை வருஷம் தலைமறைவா இருக்க முடிஞ்சது? உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல? இவரை பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா இருக்கல. இதுக்காக பல நாடுகளோட உளவுத்துறைகள் ஒன்னு சேர்ந்து ஒரு மாபெரும் தேடுதல் வேட்டையவே நடத்திருக்காங்க. இந்தியாவோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு மார்ச் 2024ல இன்டர்போல் ஒரு ரெட் நோட்டீஸ் வெளியிட்டாங்க. இதோட தொடர்ச்சியா துருக்கி உளவுத்துறையும் பேலீக் தூசு காவல்துறையும் ரொம்ப துல்லியமா பிளான் பண்ணி இவரை வளைச்சு பிடிச்சிட்டாங்க. ஏப்ரல் 28ஆம் தேதி துருக்கியிலேருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு இப்போ மே 8 வரைக்கும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவோட கஸ்டடியில இருக்காரு நம்ம சலீம் டோலா. இந்த சலீம் டோலாவோட குற்ற பின்னணியோ அவர் தப்பிச்ச வரலாறோ எப்படிப்பட்டதுன்னு இப்ப பாப்போம். இவரோட கிரிமினல் ரெக்கார்ட் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல. 2012ல 80 கிலோ கஞ்சாவோட முதலா கைதானாரு. அப்புறம் 2018ல 100 கிலோ ஃபென்டனில் அப்படிங்கிற ஒரு மிக அபாயகரமான போதைப் பொருளோட மறுபடியும் மாட்டினாரு. கொஞ்ச நாள் அமைதியா இருந்தவரு 2023ல தெற்கு மும்பைல நடந்த ஒரு மிகப்பெரிய மெஃபட்ரான் ட்ரக் கேஸ்ல முக்கிய சப்ளையரா மறுபடியும் உருவெடுத்தாரு. இதனாலதான் இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்பட்டு இப்போ அவர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்காரு. ஆனா இதுல ஒரு பிக்கெஸ்ட் ட்விஸ்ட் இன்னும் இருக்கு. இத்தனை தடவை போலீஸ்ல மாட்டின ஒரு ஆளு எப்படி அசால்ட்டா இந்தியாவை விட்டு எஸ்கேப் ஆகி வெளிநாட்டுக்கு போனாரு? அதுதான் இங்க சுவாரஸ்யமே. 2018ல அவர் கைதானப்போ அவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட ட்ரக் சாம்பிள்ஸ லேப்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஃபென்டானில் இல்லன்னு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ஒரு சின்ன டெக்னிக்கல் பாயிண்ட அவருக்கு சாதகமாக்கி ஈஸியா பெயில் வாங்கிட்டாரு. வெளிய வந்த உடனே ஒரு கள்ள பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி முதல்ல துபாய்க்கும் அப்புறம் அங்கிருந்து துர்க்கிக்கும் சைலண்டா எஸ்கேப் ஆயிட்டாரு. இவரோட இந்த சர்வதேச கடத்தல் சாம்ராஜ்யம் எந்த அளவுக்கு பெருசுன்னு இப்போ பார்க்கலாம். சலீம் டோலாவோட கடத்தல் இந்தியாக்குள்ள மட்டும் சுருங்கிடல. மிடில் ஈஸ்ட் நாடுகள், ஆப்பிரிக்கா, ஐரோப்பான்னு உலகம் முழுக்க இவரோட நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா பரவி இருக்கு. இந்தியால பாத்தீங்கன்னா குறிப்பா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்கள்ல இவரோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்திருக்குன்னு உள்துறை அமைச்சகம் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. இவரே ஏதோ ஒரு வகையான ட்ரக்ஸை மட்டும் கடத்தல. ஹெரோயின், செரஸ் மாதிரி ரொம்ப அதிக மதிப்புள்ள போதைப் பொருட்கள், மெஃபெட்ரான், மெத்தாம்டீட்டமைன் மாதிரி ஹை ப்ராஃபிட் கொடுக்குற சிந்தட்டிக் ட்ரக்ஸ், அப்புறம் மான்ட்ராக்ஸ் மாத்திரைகள்னு மார்க்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் இறக்குமதி செஞ்சு சப்ளை பண்ணியிருக்காரு. ஜூன் 2023ல பிடிபட்ட அந்த மிகப்பெரிய மெஃபெட்ரான் கேஸோட ஆணி வேறே இவர்தான் சொல்றாங்க. உள்துறை அமைச்சகத்தோட அறிக்கை ஒரு அதிர்ச்சியான உண்மையை நமக்கு சொல்லுது. கடந்த 20 வருஷமா நடந்த பல கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள்ல இவருக்கு நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை வருஷமா எந்த ஒரு பெரிய தடையும் இல்லாம எப்படி இவ்ளோ பெரிய நெட்வொர்க்கை இவரால நடத்த முடிஞ்சதுங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். அடுத்துதான் நம்ம பார்க்க போற மிக முக்கியமான விஷயம், தாவூத் இப்ராஹிமுக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த நிழலுலக தொடர்பு. இப்போ சாதாரண மக்களாகிய நமக்குள்ள எழுற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, சலீம் டோலா கைது செய்யப்பட்டதால அவருக்கு பின்னாடி இருக்கிற இன்னும் பெரிய தலைகளெல்லாம் சிக்குவாங்களா? இது வெறும் ஆரம்பம்தானா? கண்டிப்பா இந்த விசாரணை இன்னும் பலரை சட்டத்தோட முன்னிறுத்தலாம். ஏன்னா இது வெறும் ஒரு தனி நபரோட கைது மட்டும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய நிழலுலக பேரரசையே உடைக்கிற ஒரு தொடக்கமா இது இருக்கலாம். சலீம் டோலாவோட இந்த வீழ்ச்சி தாவூத் நெட்வொர்க்கோட முடிவுக்கு ஆரம்பமா இருக்குமா? இந்த விசாரணை இன்னும் பல மர்ம முடிச்சுகளை கண்டிப்பா அவிழ்க்கும். அதுவரைக்கும் நாம பொறுத்திருந்து பார்ப்போம்.